உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தற்கால நிகழ்வுகளை உங்கள் மத்தியில் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கொண்டு வருகிறோம். அன்பு நேயர்களே, இது ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்றைய நாளிலும் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் நேயர்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. இஸ்ரவேல் அமாசுக்கு இடையிலே போர் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் 8வது வாரமாக நம்ம இந்த நிகழ்ச்சி எடுக்கிறோம். ஐயா, இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? இது ஒரு பெரிய கேள்வி. அதாவது தேவன் ஒருவர் தான், ஆனால் அந்த தேவன் ஆவியாகவும் இருக்க முடியும், குமாரனாகவும் இருக்க முடியும். இது ஒரு தத்துவ வெளிப்பாடு. காட் கேன் பி ஸ்பிரிட், காட் கேன் பி எ சன். அது அவருடைய விருப்பம். ஆனால் யூதர்களுக்கு தேவன் என்ற அந்த தலைப்புக்குள்ள அவரை குமாரனாகவோ ஆவியாகவோ பார்க்க மனமில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சோதித்த பிசாசானவன் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பிசாசு இயேசுவை பார்த்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அப்போ பிசாசுக்கே தெரியுது இயேசு தேவனுடைய குமாரன். அது மாத்திரமல்ல, இயேசு சிலுவையில் அறைவதற்கு முன்பாக பிரதான ஆசாரியர்களும் மற்றவர்களும் இயேசுவை 10 பேர்கிட்ட வெளியே கேட்காம முகத்துக்கு நேராக நீர் தேவனுடைய குமாரனானால் சொல்லுங்கள் எங்களுக்கு என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு தலையை திருப்பி கொண்டு மௌனம் சாதித்தார் என்று நாம் படிக்கல. அவர் வாயை திறந்து நீர் சொல்லுகிறபடி நான் தேவனுடைய குமாரன் தான் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். இதை மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63 சில வசனங்களை வாசிக்கிறேன். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, கவனியுங்கள், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவன் உள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று எருசலேமில் உள்ள பிரதான ஆசாரியர் கடவுள் பெயரால ஆணையிட்டு கேட்கிறார். அந்த இடத்துல நீ சொல்கிறபடி நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறார். அடுத்தது இயேசு சிலுவையில் அறைந்த ரோம 100க்கு அதிபதி அவருடைய மரணத்தை கண்ட போது அவன் என்ன சொன்னான் என்ற தகவலை பாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 54வது வசனம். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு அவன் மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இப்போ 3 சாட்சிகளை உங்களுக்கு கொண்டு வந்தேன். பிசாசு சொல்கிறான் இயேசு தேவனுடைய குமாரன். பிரதான ஆசாரியர்கள் சொல்கிறார்கள் தேவனுடைய குமாரன். இயேசுவை சிலுவையில் அறைந்த ரோமர்கள் 100க்கு அதிபதி இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறான். அப்படி இருக்கும்போது இன்றைய யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஒப்புக்கொள்வதில் மனம் இல்லை, மனசாட்சி இல்லை. ஆகவே அவர்கள் இயேசுவை மரியாளின் குமாரன் என்று சொல்வதில் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. மத்தேயு 13:55 இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? இவன் சகோதரில் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அப்போ இயேசுவை தேவனுடைய குமாரனாக பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் மரியாளின் குமாரன் என்று பார்க்க அவர்கள் விரும்புகிறாங்க. அதனால யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று பார்க்கும் பார்வையும் எண்ணமும் நம்பிக்கையும் இல்லை. யூதர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கு இதே நிலைமை தான். அவர்கள் இயேசுவை தீர்க்கதரிசி என்று வேண்டுமானால் ஒப்புக்கொள்வார்கள், ஆனால் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதான் இருக்கிற பிரச்சனையே. இங்க புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் செய்கிறார். அந்த மாற்றம் என்னன்னா, தேவன் மனிதனாக வருகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனாய் இருக்கும் வார்த்தை மாம்சமாக உடலாக மாறி நமக்குள் வந்து வாசம் பண்ணினார். இதை யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் படிக்கிறோம். God become flesh. ஆகவே தேவன் மனிதனாக வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதனால தான் அவரை நம்ம தேவனுடைய குமாரன் என்று அழைக்கிறோம்.
ஏன்னா வந்தவர் ஆதாமின் உடலில், ஆபிரகாமினுடைய குடும்பத்தில், தாவீதினுடைய வம்ச அட்டவணையில் அவர் பிறந்திருந்தாலும், அவர் உடலில் வந்திருந்தாலும், அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். தேவன் அவரை தமது ஆவினாலே பூமிக்கு மனிதனாக அனுப்பினார். ஆகவே தான் அவரை நாம் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கிறோம். சன் ஆஃப் காட் என்று நாம் அழைக்கிறோம். இந்த சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் என்று அழைக்கும் போது தேவன் வேற, இயேசு கிறிஸ்து வேற என்று பொருள் அல்ல. தேவன் எனக்காக செய்யும் உதவி தேவனுடைய குமாரனாக செய்கிறார். தேவன் எனக்காக கொடுக்கும் ரட்சிப்பு தேவனுடைய குமாரனாக செய்கிறார். ஆகவே தேவன் உலகத்தில் வந்தார். அதனால்தான் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. கவனியுங்கள், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த ஒரு வசனத்துல முழு பைபிளும் சுருக்கமாக சொல்லப்படுகிறது. அதாவது இது ஒரு ரகசியம், இட் இஸ் எ மிஸ்ட்ரின்னு சொல்றார். அடுத்தது யாவரும் ஒப்புக்கொள்ள வேண்டியது, எல்லா மனிதர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டிய சத்தியம் இது. மூன்றாவது மகா மேன்மை உள்ளது. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது இவைகள் எல்லாம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற அந்த கருத்து தான். யார் வெளிப்பட்டது? தேவன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த கருத்து ஆழமாக இன்றைக்கு எந்த மனிதனுடைய இருதயத்தில் ஊன்றப்பட்டதோ அவன் தான் கிறிஸ்தவனா இருக்க முடியும். இந்த கருத்தை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எத்தனை கூட்டம் கூடி கொண்டாடினாலும் அல்லது எதிர்த்தாலும் அது அவர்களுக்கு தான் நஷ்டம். 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 330வது பக்கம், அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து, நல்லா கவனிங்க, யார் தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். கவனிங்கள், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போ தேவன் மனிதனாக மாம்சத்தில் வந்தார் என்று நாம் பார்க்கும்போது நாம் வந்தவர் வேற, தேவன் வேற என்று அர்த்தம் கொள்கிறவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் வேதாகம் என்ன சொல்கிறது? வந்தவரும் அவர்தான், இருக்கிறவரும் அவர்தான், தேவனும் அவர்தான், குமாரனும் அவர்தான். அப்போ மனிதன் தன்னுடைய சிற்ற அறிவினால கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய மகன் பூமியில எப்படி இருக்க முடியும்? 2 இடத்துல 2 மனிதர்கள் இருக்கலாம், ஒரே மனிதன் எப்படி இருக்க முடியும்? இது ஒரு கேள்வியாக அவங்க வச்சிருக்காங்க. ஆனா ஒரே நேரத்தில் 2 இடத்துல மனிதர்கள் இருக்காங்க. உடலால் ஒரு இடத்துல இருந்தாலும் எண்ணத்தால் இன்னொரு இடத்துல இருக்காங்க இல்லையா? உங்களால் இருக்க முடியுமே? இப்போ நீங்க வீட்டுக்கு போற மாதிரி நினைக்கலாம் இல்லையா? அதாவது மனிதர்கள் ஒரு இடத்துல தங்கள் உடலோடு உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க எண்ணத்தால வேற இடத்துல சஞ்சரிக்கிறாங்க, வேற இடத்துல வாழ்றாங்க, யோசிக்கிறாங்க. அப்போ மனிதர்களே 2 இடங்களிலே இருக்க முடியும்னு தெரியுது. அப்போ தேவனால வார்த்தையாக மாம்சமாக ஒரே நேரத்தில் பரலோகத்திலும் இருக்க முடியும், பூலோகத்திலேயும் வாசம் பண்ண முடியும். அதனால்தான் இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. இந்த விஷயத்துல யூதர்களுக்கு இயேசு தேவனுடைய குமாரன் என்ற கருத்து ஏற்புடையதல்ல. இன்னைய தேதி வரைக்கும் they are against the son of God, தேவனுடைய குமாரன் என்ற அந்த கருத்துக்கு எதிரடியாக இருக்கிறாங்க. அவர்களுடைய சித்தாந்தம் புதிய ஏற்பாட்டோடு பொருந்தவில்லை. அதே போல இஸ்லாமியர்களும் இந்த கருத்தை முற்றிலுமாக மறுக்கிறாங்க. யூதர்களும் இஸ்லாமியர்களும் இயேசு மரியாளின் குமாரன் என்று சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு இயேசு தேவனுடைய குமாரன் என்று, நல்ல கவனிங்க, இந்த புதிய ஏற்பாட்டில் 45 இடத்துல இயேசு தேவனுடைய குமாரன் என்று குறிப்புகள் இருக்கிறது, 45 டைம்ஸ். அப்படி இருக்கும்போது இதை அப்படியே மூடிட்டு இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு நல்லவர், அவர் பூமியில அற்புதங்களை செய்தார் என்று சொல்வது தவறு. அவர் தேவனுடைய குமாரன், அவர் நம்மத்திலே வாழ்ந்தார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம். இந்த கருத்தை விளங்கிட்டா தான் நீங்கள் கிறிஸ்தவராகவே இருக்க முடியும். God in the flesh, God manifested in the flesh, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த கருத்து புதிய ஏற்பாட்டினுடைய தூணாகவும் அஸ்திவாரமாகவும் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அப்படியானால் ஐயா, நீங்கள் கொடுக்குற ஆதாரத்தை பார்க்கும்போது
இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கான சான்றுகள் தான் என்ன ஐயா? இந்த உலகம் முழுவதுமே தேவனால் தான் உண்டாக்கப்பட்டது என்று ஆதியாகமத்தில் படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது தேவன் இந்த உலகத்தை தமது வார்த்தையினால் உண்டாக்கினார் என்ற தகவலை நம்ம படிக்கிறோம். அப்போ தேவனும் அவருடைய வார்த்தையும் வெவ்வேறானது அல்ல. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1 வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது 1, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது 2, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது 3. ஆக வார்த்தை தேவனாக இருக்கிறார். ஆக அந்த வார்த்தை கொண்டு தேவனால எல்லா இடங்களிலும் இருக்க முடியும். அவரால் காணப்படாதவராகவும் இருக்க முடியும், காணக்கூடியவராகவும் இருக்க முடியும். அவரால் ஆவியிலே மேலே வானத்தில் இருக்க முடியும், பூமியிலே மனிதனாகவும் இருக்க முடியும். அது அவருடைய தத்துவமாக இருக்கிறது. பாருங்கள், எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இந்த இடத்துல இவர் என்பது இயேசுவை குறிக்கிறது, அவர் என்பது தேவனை குறிக்கிறது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் தம்மாலேயே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இந்த ஒரு வசனத்தில் தேவன் மனிதனாக வந்ததன் நோக்கம், தேவன் வந்தவரை மனித குமாரன் என்று சொல்லாமல் தேவனுடைய குமாரன் என்று சொல்வதன் நோக்கம், அவர் வந்ததினால உலகத்தினுடைய பாவங்களை மன்னிக்கும் வல்லமை அவருக்கு உண்டாயிற்று. வேறு ஒன்றினாலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. God who created the universe, when he sent his son, he became the redemption of mankind. His blood forgives our sins. அவருடைய மரணத்தில் சிந்திய ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு உண்டாக்கினது என்று நாம் படிக்கிறோம். இதனால் தான் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நாம் அழைக்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனம். இப்போல்லாம் ஜெராக்ஸ் என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியும், நகல் எடுக்கிறது. அந்த நகல் வந்து ஒன்றா தான் இருக்கும். கலர் காப்பினா கலரு, பிளாக் அண்ட் ஒயிட்னா பிளாக். இப்போது இயேசுவையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறானவர்களாக இல்லை. தன்மையிலும் குணத்திலும் வல்லமையிலும் அதிகாரத்திலும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். பாருங்கள், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும். கடவுள் காணக்கூடாதவர், இயேசு காணக்கூடியவராக வந்தார். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்திய பேருமானவர். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவனோடு இருக்கிற வார்த்தையாக அவர் இருக்கிறார். கொலோசியர் 1வது அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்திலும் உள்ளவைகளுமாகிய, கவனிகள், காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவம் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீங்கள் வைக்கும்போது, இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் அவருடையது, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது, அவருக்கென்று அது இருக்கிறது, இவ்வளோ தெளிவாக இருக்கிறது. அதனால் தான் இயேசுவை நாம் தேவனுடைய குமாரன் என்று நாம் சொல்கிறோம். அப்படியானால் ஐயா, இந்த கூற்றின் பிரகாரம் கடவுள் என்பவர் ஒருவரா, ஒன்றுக்கு மேற்பட்டவரா? ஒன் ஆர் மெனின்னு கேட்குறீங்க. ஆமாம். அப்படியா? இந்த கருத்து நீங்கள் விசுவாசத்தினால் தான் விளங்கணும். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பை ஃபெய்த் ஒன்லி. காரணம் என்னென்னா, நீங்களும் நானும் தேவனை பார்த்ததில்லை, பார்த்தவர்கள் யாரும் உலகத்தில் இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் தேவனை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ தேவனுடைய வசனத்தை நம்ம படித்து விசுவாசத்தினால தான் தேவனை அறிந்திருக்கிறோம். we believe God by faith only, nobody has seen God. அப்படி இருக்கும்போது தேவனை 1 2 3 அந்த மாதிரி விரல் விட்டு எண்ண வேண்டிய அவசியத்தில் அவர் இல்லை. தேவன் ஒருவராக இருந்தாலும் அவரால் எத்தனை பேராக வேண்டுமானாலும் இருக்க முடியும். உதாரணமாக
ஆதாமுக்கு தேவன் தமது சாயலையும் தமது ரூபத்தையும் தமது ஆவியையும் கொடுத்தார். God gave to Adam his image, his likeness, his spirit. இது உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போ மனிதனுக்கு தேவன் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய தத்துவத்தை மனிதனுக்கு கொடுக்க முடியும் என்பது ஆதியாகமம் முதலே பேசப்பட்ட ஒரு கருத்து தான். தேவனால தமது ரூபத்தையும் தன்மையும் ஆவியும் மனிதனுக்கு கொடுக்க முடியும் என்பது பைபிளினுடைய கூற்றாக இருக்கிறது, ஆதாரமா இருக்கு. அதனால்தான் தேவன் என்பவர் ஒருவராக இருந்தாலும் அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட நபராக செயல்படுகிறார். அது அவருடைய விருப்பம், அது அவருடைய தத்துவம். இதை சொல்றதுக்கு 2 வார்த்தை தான் அந்த பைபிள்ல இருக்கு. அதாவது ரோமர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த 2 இடத்துல மட்டும்தான் தேவன் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒருவராக இருக்கிறார் என்ற கருத்தை சொல்வதற்காக தமிழ் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, தேவன் பிளஸ் தத்துவம், தேவத்துவம், காட் பிளஸ் ஹெட், காட் ஹெட். இது ஒரு ஸ்பெஷல் வேர்டு. தேவத்துவம் அப்படின்னா அது தேவனை பற்றிய தத்துவம். தேவன் ஒருவராக இருக்கிறாரா, ஒருவராகி மூவராக இருக்கிறாரா என்ற அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை. தேவன் ஒருவராகவும் இருக்கிறார், ஒருவருக்கு மிஞ்சிய மூவராகவும் இருக்கிறார். அது அவருடைய விருப்பம். அதனால்தான் இந்த கேள்வியை கிறிஸ்துவுக்குள்ள தேடுகிற ஒரு மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவை தெரிந்து கொண்டால் நீ பிதாவை தெரிந்து கொள்ள முடியும், பரிசுத்த ஆவியை தெரிந்து கொள்ள முடியும். நீ கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஒப்புக்கொண்டால் நீ தேவனை தெரிந்து கொண்ட ஒரு மனிதனாக இருப்பாய். பாருங்கள், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின், பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அப்படின்னா ஆல் த ஃபுல்னஸ், கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம குறைவு இல்லாம அப்படியே டிட்டோ தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், கவனிங்க, சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. அப்போ இயேசு பூமியிலே மனிதனாக ஒரு தேவாட்டுக்குட்டியாக வந்தபோது பிசாசு அவரை பார்த்து தேவனுடைய குமாரன் சொல்றான். பிரதான ஆசாரியின் தேவனுடைய குமாரன் கூப்பிடுறான். 100க்கு அதிபதியும் சேவர்களும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்றான். அப்போ அவர்களுக்கெல்லாம் இயேசு தேவனுடைய குமாரன் என்று தெரியும் போது யூதர்களுக்கு தெரியல, இஸ்லாமியர்களுக்கு தெரியல, ரட்சிக்கப்படாத எவருக்கும் தெரியல. இயேசு தேவனாக இருக்கிறார், தேவத்துவத்தின் ஒருவராக இருக்கிறார், அவருக்குள் சகலமும் அடங்கி இருக்கிறது. அதனால தான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் கொஞ்சம் முன்ன நான் உங்களுக்கு எடுத்து காண்பிச்சேன். பாருங்கள், அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். எந்த புத்தியை தந்திருக்கிறார்? இந்த தேவத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். கவனிங்கள், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். He is the true God and eternal life என்று முடிக்கிறார். இதை விளங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு பூத கண்ணாடியோ அல்லது பார்வை கண்ணாடியோ நமக்கு தேவையில்லை. விசுவாசம் இருந்தால் நீ அதை புரிந்து கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஐயா, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஒப்புக்கொள்ளாதவர்கள் ரட்சிக்கப்பட முடியுமா? முடியவே முடியாது. அதனால தான் யூதர்களுடைய நிலைமை இப்படி இருக்கு, அதனால தான் மற்றவர்களுடைய நிலைமை இப்படி இருக்கு. நீங்கள் பாருங்க, ரோமர் 10வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், கவனியுங்கள், உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இயேசு தேவனுடைய குமாரன் என்ற அந்த வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தை. நீங்களா போய் தேடி எண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் ஃபெய்த் என்றார். அடுத்தது பாருங்க, ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால்
மாம்சத்தில் வந்த இயேசு தேவனுடைய குமாரன் என்று இருதயத்திலிருந்து வாய் வழியாக அறிக்கையிட வேண்டும். அப்படி நீ அறிக்கையிட்டால் மட்டும்தான் நீ ரட்சிக்கப்பட முடியும்னு புதிய ஏற்பாடு போதிக்கிறது. சில வசனங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 37வது வசனம் பாருங்கள். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை, கவனியுங்கள், தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, அப்போ ரட்சிக்கப்படுகிற மக்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது அவரும் இந்த அறிக்கையிட்டிருக்கார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 20வது வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். அப்போ பவுலடியார் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அவர் செய்த எல்லா ஊழியங்களிலும் என்ன அறிக்கையிட்டு போயிருக்காருன்னா, இயேசு தேவனுடைய குமாரன். இந்த கண்டினியூஸ் அறிக்கையை அவர் செய்துகிட்டே போயிருக்கார். அவர் எழுதிய அற்புதமான ஒரு புத்தகம் ரோமருக்கு எழுதிய நிருபம். இந்த நிருபத்தில் இயேசு ஏன் தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறார் பாருங்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததனால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார். இந்த ஒரு வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய உடல் தாவீதினுடைய உடலிலிருந்து வந்ததாக சொல்கிறார். ஆவியின்படி தேவனிடத்திலிருந்து வந்தார் என்று சொல்கிறார். இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்க. அவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் அவர் மண்ணுக்கு போயிருப்பார். அவர் மரித்தோர்னு எழுந்ததுனால பலமாக நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். அதாவது சிலுவைக்கு முன்னால் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சாத்தான் சொன்னான், பிரதான ஆசாரியர் சொன்னார்கள், நூற்றுக்கு அதிபதி சொன்னார்கள், அவரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் பவுலடியார் ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்தை வைக்கிறார். உடல் படி பார்த்தா இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய குடும்பத்தை சார்ந்தவர், அந்த உடலில் வந்தார். ஆனால் அவருடைய உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் தேவனுடைய குமாரன். அதற்கான ஆதாரம் எது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அவர் மரித்தோர்ந்து எழுந்ததுனாலே பலமாக நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். அதனால் the very resurrection of Jesus Christ proves beyond any doubt that Christ is the truly Son of God. இதுதான் அந்த போதனை. ஆகவே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஒப்புக்கொண்டால் மட்டுமே ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியும், ஒருவன் தேவனுடைய பிள்ளையாக வாழ முடியும், மெய்யான இயேசு கிறிஸ்துவின் பின்னாலே செல்கிற ஒருவனாக கிறிஸ்தவராக இருக்க முடியும். ஐயா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதற்கான மேலும் ஏதாவது சிறந்த ஆதாரங்கள் இருக்கா? இருக்கு. பழைய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய மனித பிறப்புக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அதில் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் ஏராளமாக பேசப்பட்டிருக்கு. அதில் ஒன்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், இயேசு மரித்தோர்ந்து உயிர்த்தெழுவார் என்ற கருத்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அதே போல தேவனுடைய வார்த்தையின்படி 3வது நாளில் அவர் கல்லறையிலிருந்து மரித்தோர்ந்து எழுந்தார், பலமாக நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவம். பாருங்கள், நான் அடைந்ததும், இந்த இடத்துல பவுலடியார் தன்னை குறித்து சொல்றார், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், உங்களுக்கு என்று சொன்னால் நீங்களும் நானும், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து, ஏதோ எதிர்பாராமல் அவரை சிலுவையில் அறையலை, தேவனுடைய வார்த்தையின்படி தான் அது நடந்தது. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, நல்லா கவனிங்க, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி, கவனிங்கள், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து. அப்போ இந்த ஒரு வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் நம்முடைய ரட்சிப்புக்கான சத்தியமாக இருக்கிறது என்று பவுலடியார் இங்கே போதிக்கிறார். அதனால்தான்
இயேசுவை நாம் தேவத்துவத்தின் ஒருவராக, தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை எடுக்கிறோம். ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடலில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை ஆணித்தரமாக நீங்கள் ஆதாரங்களோடு சொன்னீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய என்பிசி செய்தி மடல் உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கிறது என்று நம்புகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பு. நமது என்பிசி செய்தி மடல் கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். தொலைக்காட்சிகளிலும் நேரத்தை குறித்து கொண்டு நீங்கள் பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். நான் உம்மை பற்றி ரட்சகா விண்வெட்கம் அடையேன், பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆவுந்தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதால் நீ கைவிடீர் இவ்வேளையை காப்பீர் தேவாவியால். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். மாவல்லவாக்கின் உண்மையை கண்டு நர செய்தீர். நான் ஒப்புவித்த பொருளை விடாமல் காக்கிறீர். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 93855000.